எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. எங்கல தேடி போனா வந்தாளாவா? இல்லம்மா போனேன், அவளை காணலம்மா. காணலையா? எங்கல போனாளாவா? எங்க இந்த ராணி வீட்டுல லட்சுமி வீட்டுல ஏதாவது போய் பாத்தியா? ஆமாம்மா, இங்கேருந்து போகும்போது காணல, அப்புறம் வழியில பார்த்தேம்மா. என்னல நீ அவ்வளவு கூட சேர்ந்து உளறவா செய்ய? முதல்ல சொன்னா பார்க்கல, நீ இப்ப சொல்லியா பார்த்தேன். நீ என்ன சின்ன பொண்ணை பார்த்தேம்மா. அது அங்க ராணி அக்காளுக்கு வீட்லயா இல்ல லட்சுமி அக்காள வீட்லயா யாருக்கு வீட்லயோ பிரச்சனையா, அதான் போய் பார்த்துட்டு வரைஞ்சிட்டு போனாமா. அடுத்த வீட்டுல பிரச்சனைனா என்ன இவ என்ன தீர்ப்பு சொல்லவா போறா? இவ என்ன பஞ்சாயத்து தலைவரா இல்ல நீதிபதியா? இல்லம்மா, நான் சொன்னேன் அவ இப்ப வந்துருவாம்மா, நீங்க ஒன்னும் கோபப்படாதீங்கம்மா, அவ இப்ப வந்துருவா. இங்க பாரு வர்க்கீஸ், உன் பொண்டாட்டி தப்பு பண்ணானா முதல்ல அவளை பொதிஞ்சு பேசாம நீயே உண்மையா பேசி பழகு. அவ வாரேன்னு சொன்னாலும் இவன் அவளை பேச்ச நம்பி வீட்டுக்கு வந்தானா. சமையல் பண்ண மடிச்சு அவ வீடு வீடா தெரு தெருவா ஓடிக்கிட்டு திரியா. இனி வந்துதானே அவனும் கொட்டதுக்கு வரட்டு. எங்க இருந்துல நீ இவளை கூட்டிட்டு வந்தா? பையன் என் தலையில இவ்வளவு வந்து எழுதி வச்சுட்டா பாரு கடவுள். இனி நேரம் ஆனோன்னா சோத்து பானையில வந்து விழாத்த குறைய வந்து விழுவா. ஏம்மா, நான் அவளை திட்டிட்டு தாம வந்தேன், எப்படி இப்ப வந்துருவா? யாரு நீ? நீ அவளை திட்டிக்கிட்டு வந்தா? அதை நான் நம்ப வேற செய்யணுமா? போல அப்புறம் அவ இப்ப எங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இல்லம்மா, நான் பேசிட்டேன், இன்னும் கண்டிப்பா இப்ப வந்துருவா. என்னக்கா சண்டையா போட்டுட்டு இருக்கிறிய? வா ராணி, நீயாவது வந்து பாக்கணும்னு தோணுச்சு. இல்லக்கா இந்த கடைக்கு போனேன், வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டு அதான் ஏதாவது சண்டையா போடுறேடி பாத்துட்டு போலான்னு வந்தேக்கா. இந்த வீட்டுல சண்டை வந்தா வேற யாரால வரும்? எல்லாம் இங்க ஒண்ணு இருக்கு, ஒரு உழுவ, அதனால தானே வரும். யாருக்கா? சின்ன பொண்ணா? ஆமா, அங்க அவ ஆளை காணல. எது ஆளை காணலையா? உன் வீட்டு வரதான் சொல்லிக்கிட்டு போனாலும் அங்க வரலையா? ஆமாக்கா, உங்க வீட்டு வரதாதான் சொன்னா. ஐயோ கடவுளே, நம்ம தான் தேவையில்லாத நேரம் இப்ப இங்க வந்துட்டோமோ? நம்ம ஏதாவது உளற சின்ன பொண்ணு என்ன சொல்லிட்டு போனானே தெரியலையே. என்ன ராணி, என்னதோ கேட்டோன்னு குனிஞ்சு நிக்கியா? என்ன? இல்லக்கா, அது ஒண்ணும் இல்ல. நான் எங்க அண்ணிங்க வீட்டு போயிட்டு இப்பதான் வரேன் பாத்துருங்க. அதான் சின்ன பொண்ணு அங்கேயே வரேன்னு சொல்லிட்டா, எனக்கு தெரியாது. ஆமாக்கா, உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஓ அப்படியா வர்க்கீஸ், எனக்கு தெரியாதுமா, நான் இனிதான் போய் பார்க்கணும் பாத்துக்க. ராணி, உன் வீட்டுல இருந்தானா சீக்கிரம் அடிச்சு பத்தி விடுனா இங்க. சரிக்கா, நான் இப்ப வர சொல்லி. போனா போன இடம், வந்த இடம், போற போக்கிலே அந்த அகல போயிருவா. எம்மா, நீங்க கோபப்படாம அமைதியா இருங்கம்மா, எப்படி இப்ப வந்துருவா? வந்துருவா. நீ எப்பவும் எனக்கு நம்மள சமாதானம் சொல்லிட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கே. வந்துருவாமா, நீங்க போங்க. என்னண்ணா இழுவ விட்டா என் தலையில ஏறி இருக்கிறியா? மடிக்குள்ள வந்திருக்கியா? தள்ளி இருன. ரொம்பதான் சத்தம் போடாதுங்க. என்ன சரி போ. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு பிரச்சனை? நமக்கா இல்ல அவியலுக்கா? யாரையுமே காணல பாரு, நம்ம வந்து இருக்கோம். அதெல்லாம் வருவாக்கா. எனக்கு என் வீட்டுல உள்ள பிரச்சனை இப்ப என்ன போட்டு என்னெல்லாம் பாடா படுத்திட்டு இருக்குன்னு தெரியல. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? உன் வீட்டுல உனக்கு பிரச்சனையா? சொல்லவே இல்ல. எப்போ? அடுத்த வீட்டு கதை அறியான்னா தள்ளி விட்டுட்டுல முன்ன போற. அவ தள்ளி விட்டுக்கிட்டு இதே நேரம் மட்டும் நான் போயிருந்தேன்னா ஆடுன்னு கிடந்து ஆடி இருப்பாவ. அவ கிடைக்க இழுவ. நீ சொல்லுவு, என்ன சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை வேற என்னக்கா? என் மாமியார் தான் எனக்கு பிரச்சனையே. வேற என்ன புதுசா என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க. ஆமா, நீ அதையே சமாளிச்சுட்டு தெரியா. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காளையும் காணல, ராணி அக்காளையும் காணல. என்ன இவ்வளவு எல்லாம் இங்க வந்திருக்காளுவ? லட்சுமி அக்காளே வந்தாச்சு. என்ன லட்சு, அப்புறம் என்ன முடிவாச்சு? ஆனந்த் கிட்ட சொல்லியலா? ஆனந்த் கிட்ட எல்லாம் பேசியாச்சுமா. அரவிந்த் தான் சம்மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ ஆனந்த் தான் அரவிந்த் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கன்னு சொல்லிருக்கேம்மா. அப்புறம் என்ன, எப்படியும் ஆனந்த் சொன்னா அரவிந்த் கேட்க தான் போறான். சட்டு புட்டுனி ரகசியமா கல்யாணத்தை எடுத்துரும். நம்ம எடுத்த முடிவாவே இருக்கட்டு. சரி சரி. ஆமா, ராணி அக்கா எங்க? தெரியலையே, யாருக்கு தெரியும்? சொப்பா, ராணி அக்கால அடிச்சு கொண்டாலும் சாக மாட்டாவுப்பா. 100 வயசுதான், நினைச்சோன்னு நிக்கத பாரு. ஆமாக்கா, உங்களை இப்பதான் நினைச்சோம், உடனே வந்துட்டீங்களே. எனக்கு 100 வயசு எல்லாம் இருக்கட்டு, உனக்கு இனி வயசு குறையாம பாத்துக்க. உன் மாமியார் வழி மேல விழி வச்சு தேடிக்கிட்டு இருக்குமா? அது ஒரு பிரச்சனைக்கா, அதை போ சொல்லுங்க. ஏன் அதுக்கு சும்மா இருக்க முடியலையா? மத்தியானம் சமையல் ஏதாவது பண்ணி வச்சுட்டு வர வேண்டியதானே சின்ன பொண்ணு?
அங்க கடந்து எல்லார்ட்டையும் சொல்லி திட்டிட்டு கிடக்கு. என்னக்கா அந்த வீட்டு நியாயத்தை பாருங்கக்கா. நான் என்ன சமையல்காரியா? எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி போட ஒரு நாள் சமைச்சு வச்சாதான் என்னக்கா சொல்லுங்க. மாமியாரனா அப்படி இப்படிதான் சின்ன பொண்ணு இருக்கான். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போகணும். அதானே நீ எல்லாம் எடுத்து உன் மாமியார சண்டை போட்டிருப்பா. அதனால அது எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கு. ஓஹோ, நியூவா மாமியார் ஆக போறேங்கிற கெத்துல சப்போர்ட் பண்றீங்களா? கெத்துல ஏமா எனக்கு கெத்த இல்ல ஒன்னும் இல்லம்மா. இப்ப நான் மாமியார் ஆகுங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. அதெல்லாம் ஆகுவிய. நீங்க ஆனந்திட்ட சொல்லி அரவிந்திட்ட பேச சொல்லியாச்சு இல்லையா? அதே போல பூங்கோழிட்ட சொல்லி அஜிதா கிட்ட நாங்க பேச சொல்லியோம். என்ன பொண்ணு அப்படி பேசினா எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருமாமா? ஏக்கா யாருக்கிட்டையும் சொல்லண்டாம். காதும் வச்சது போல இந்த வாரத்திலே ரகசியமா எடுத்துருவோம். கண்டிப்பா எடுத்துறேன்னு சின்ன பொண்ணு. என் வீட்டுல உள்ள கிறுக்கனே தலைகீழாக நிக்கான். அவன் தலைகீழா நின்று தண்ணி குடிப்பேன்னு சொல்லி நிக்கான் குடிச்சிட்டு. அவரு தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, குவாட்டர் குடிச்சாலும் சரி, நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி தீரவே செய்யணும். ஆமா, கல்யாணம் முடிஞ்சப்புறம் எப்படியும் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ண தைரியம் நம்ம மனசுல இருக்கணும்க்கா. முதல்ல கல்யாணம் நடக்கட்டுமா, வார பிரச்சனையை பாத்துக்கலாம். இந்த தைரியம் இருக்குல்லையா? இந்த தைரியத்தோட இத பத்தி இன்னைக்கு நான் இப்பவே போய் பூங்கொடிட்ட பேசியும். சரி சின்ன பொண்ணு. லட்சுமி, நீ எதுக்கும் வருத்தப்படாத. கல்யாணத்தை நல்லபடியா எடுத்துடலாம். இனியும் நாளை கடத்தண்டான். இந்த வாரத்துக்குள்ளே ரகசியமா அவைய சொன்ன மாதிரி எடுத்துருவேன்னு. சரிக்கா.